இப்போ உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஐ லவ் யூ சொன்னாலும் எகெயின் அண்ட் எகெயின் நோ, இன்னும் எனக்கு பத்தலை, இன்னும் எனக்கு வேலிடேஷன் வேணும், ரீஅஷ்யூரன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா could be one of the symptom. இது வந்து ரொமான்டிக் லைஃப்பில் இப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்போவுமே ரீஅஷ்யூரன்ஸ் தேடிட்டே இருப்பாங்க, வேலிடேஷன் தேடிட்டே இருப்பாங்க, அகெயின் அண்ட் அகெயின் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், எப்போவுமே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா லைக் அட்டென்ஷனுக்கு தான், அதிகமான அட்டென்ஷன் வேணும், அதிகமான அஃபெக்ஷன் வேணும், அந்த அஃபெக்ஷன் நிஜமாவே கூட இருக்கா அப்படின்னு ரீஅஷ்யூரன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கான்வர்சேஷன் எடுத்துக்கிட்டாலும், எந்த ப்ரெசன்டேஷன் எடுத்தாலும் இவங்க தான் முன்னாடி வருவாங்க. ஸோ மற்றவங்களை எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு இவங்க லைம் லைட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு டீமாக ஒரு கோஹசிவாக ஒர்க் பண்ணணும்னு இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்குமே இவங்க தான் ரீசன், இவங்களால தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ மற்ற கலீக்கு வந்து இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கலீக் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு கோஹசிவ்னஸ் இருக்காது, ஒரு கொஞ்சம் ரூட் பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணுவாங்க, கண்ட்ரோலிங் பிஹேவியர் இருக்கும், ஒரு தான் எப்போவுமே பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு அட்டிடியூட் இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் நார்மலாக ஜென்ரல் பப்ளிக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எங்கே போனாலும் தான் முன்னாடி இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் உலகமே ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொன்னால் ஆமான்னு சொல்லுவாங்க. உலகமே ஒரு விஷயத்தை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலி கான்ட்ராஸ்ட், ஒரு கான்ட்ரடிக்டாக ஆகுற மாதிரி விஷயங்களை இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு, அதுக்கு பின்னாடி எந்த பேஸுமே இல்லாமல் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா ஜஸ்ட் டு கிரியேட் அ கான்ஃப்ளிக்ட், அண்ட் த்ரூ த கான்ஃப்ளிக்ட் தே வாண்டட் டு ஹாவ் அ டென்ஷன். எக்ஸசிவ் அட்டென்ஷன் சீக்கிங் இஸ் த ஃபர்ஸ்ட் சிம்டம். ஸோ அதுக்காக ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்கும் இவங்களோட ஸ்பீச், இவங்களோட பிஹேவியர் எல்லாமே ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் ஃப்ளர்ட் பண்ண கூட ஆரம்பிப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப ப்ரொவகேட்டிவாக ட்ரெஸ் கூட பண்ணுவாங்க, இன்னும் டு கெட் சம் அட்டென்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் சிம்டம். இன்னும் சில சிம்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா லைக் ரிலேஷன்ஷிப்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரீஅஷ்யூரன்ஸ் தேடுவாங்க. எவ்வளோ தரம் நீங்கள் சொன்னாலும் அதை நம்பாமல் எகெயின் அண்ட் எகெயின் தில் ஆஸ்க் யூ, தில் வாண்டட் டு ஹாவ் ஹியர் ஃப்ரம் யூ எகெயின் அண்ட் எகெயின். திருப்பி சொல்லு லைக் ஜஸ்ட் வாண்டட் டு ஹாவ் ரீஅஷ்யூரன்ஸ். அண்ட் சீக்கிங் அட்டென்ஷன், ரீஅஷ்யூரன்ஸ் அண்ட் ஒரு ட்ரமேட்டிக்காக தியேட்ரிக்கலாக எடுத்துகிட்டு போகிறது. எப்போவுமே தே வில் திங்க் தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் தே பெர்ஃபார்மிங் ஃபார் த ஆடியன்ஸ். ஈவன் ஃபார் நார்மல் கான்வர்சேஷன் தே வில் ஹாவ் சச் கைண்ட் ஆஃப் ஒரு அட்டிடியூட் இருக்கும். அண்ட் அதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா எப்போவுமே உலகம் ஒரு விஷயத்த ஆமான்னு சொல்லும்போது டோட்டலி இவங்க கான்ட்ராஸ்டாக எந்த ஒரு பேஸுமே இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகமே இல்லைன்னு சொல்லும்போது அந்த விஷயத்த இவங்க ஆமான்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் டு கிரியேட் அ கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட் மூலமாக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தே யூஸ் டு டூ திஸ். இந்த மாதிரி தே பின் டூயிங். இப்போது இதுக்கு என்ன தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி தான் இதுக்கு சூப்பரான ஒரு தெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்களோட இந்த மாதிரி ட்ரமேட்டிக்காக தியேட்ரிக்கல் மூவ் பண்ணுறத நம்ம அவங்கள உணர வைக்கணும். ஏன்னா இல்லைன்னா ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்க பிஹேவியர் இருக்கவங்க தே வாண்ட் டு ப்ரொஜெக்ட் தெம் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன், தான் பெஸ்ட்டு, மற்றவங்களாம் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டிடியூட் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ தே ஆல்வேஸ் பி த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன், நாம தான் எல்லாமே பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அட்டிடியூட் இருக்கும்போது மற்ற கலீகால வந்து கோஹசிவாக இவங்க கூட போக முடியாது. ஸோ இவங்க தனியாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு டீமில் இருக்கும்போது இவங்களால அந்த டீமோட கனெக்ட் பண்ணி போக முடியாது. ஈவன் மற்ற டீம் மெம்பர்ஸும் இவங்க கூட கோஹசிவாக போக முடியாது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆர்கனைசேஷன் வரும்போது. அண்ட் ஈவன் இவங்க ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் அந்த பிஸ்னஸோட அந்த டீமோட கனெக்ட் ஆக முடியாது. எப்போவுமே தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அட்டிடியூட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அட்டிடியூட் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சின்ன வயசில் அவங்களோட சைல்ட்ஹுட்டில் நடந்த ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை சைக்கலாஜிக்கலாக அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் திடீர்னு சின்ன வயசில் ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் கிடச்சிருக்கலாம். ஸோ அதையே அவங்க லைஃப் லாங்காக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம், அதனால ஒரு லேர்னிங் கிடச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சிபிடி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃப் அவேர்னஸ் வரும்போது நான் இவ்வளோ தூரம் ஒன்றும் மேனிப்புலேட் பண்ண வேண்டியதில்லை, இவ்வளோ தூரம் தியேட்ரிக்கலாக பண்ண வேண்டியதில்லை, இவ்வளோ தூரம் ட்ரமேட்டிக்காக பண்ண வேண்டியதில்லைன்னு அவங்க உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர் மாறும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக தெரப்பி இருக்குது அவைலபிள். அண்ட் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் வந்து இதை சூப்பர்ஃபிஷியலாக இது ஒன்லி அட்டென்ஷன் சீக்கிங்னு எடுத்துக்க முடியாது. ரொம்ப டீப் டவுன் எமோஷ்னலாக அவங்களுக்கு அந்த தி லாங்கிங் ஃபார் தட் எமோஷ்னல் ஒரு 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 அந்த ஒரு அதை ஃபில் பண்ணுறதுக்காக எப்போவுமே அந்த வாய்டு ஸ்பேஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த அட்டென்ஷன் சீக்கிங்கை வச்சு அவங்க ஃபில் பண்ணுறாங்க. இந்த வேலிடேஷனை வச்சு திரும்ப ஃபில் பண்ணுறாங்க.
சீக்கிங் அஷூரன்ஸும் அதுக்கு ரீஅஷூரன்ஸ் அதுக்கு தான். இதெல்லாம் வச்சு அவங்க அந்த அந்த உள்ளே இருக்க அந்த ரொம்ப ரொம்ப டீப்பாக அவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஓட்டையாக அவங்க உள்ளே இருக்கும். அதாவது லைக் ஒரு பெரிய ஹாலோ ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை நம்ம அவங்கக்கிட்ட அவங்கள கொஞ்சம் கைண்டாக பார்க்கணும். அவங்க ரூடாக இருக்காங்களேங்கிறதுக்காக நம்ம அவங்கள ரூடாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு சரியான ஒரு தெரப்பி அண்ட் கைடன்ஸ் இருந்ததுன்னா அவங்களும் சாதாரணமாக நார்மல் மனிதர்கள் போல் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அண்ட் அமைதியாக பேச ஆரம்பிப்பாங்க. இந்த தியேட்ரிக்கில் ட்ராமாட்டிக்கெலாம் விட்டுட்டு எல்லா மனிதர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறதை குறைச்சிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களையும் நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வித் தட் நோட், திஸ் இஸ் சக்தி சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ராமா குயின் அப்படின்னு அவங்கள ஒதுக்காமல் அவங்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணி நார்மல் க்ரௌடில் கனெக்ட் பண்ணிக்கலாம்.